ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுறா புட்டு. இதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ சுறாவை எடுத்து சுத்தம் பண்ணி அதை சுடு தண்ணியில் போட்டு லைட்டாக வேக வச்சுருக்கேன். இதை தனியாக வச்சுடுவோம். இன்றைக்கி இந்த சுறா புட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் பொடிசாக நறுக்குனா இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த சுறா மீனை தோலெல்லாம் எடுத்துட்டு அதை நம்ம இப்போ கையாலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுடுவோம். இது கூட நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து இந்த மசிச்சு வச்சுருக்க இந்த சுறா புட்டோடைய சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துருவோம். இதை தனியாக வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இது கூட நம்ம வெங்காயம் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துருவோம். இதிலே கொஞ்சம் பச்சை மிளகாவையும் போட்டு பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துருவோம். இப்போது இதுலேயே கொஞ்சம் பொன்னிறம் வர வரைக்கும் வறுக்கணும். ரொம்ப தீர மாதிரி ஆக்கிடக்கூடாது. ரொம்ப வெங்காயத்தை கருக விட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். ஸோ பொன்னிறமாக வரும்போது நம்ம தனியாக வச்சுருக்க அந்த சுறா புட்டு பிசைஞ்சு வச்சுருக்க மசாலாவோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதை சிம்மில் அடுப்பில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக கிளறிட்டே இருப்போம். இந்த சுறா புட்டுடைய ஸ்பெஷலே நம்ம எப்படி கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருந்தால் தான் அதோடய டேஸ்ட் நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நல்லா வறுத்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு திருப்பியும் ஒரு பெரட்டுவோம். பார்த்திங்கன்னா இந்த கலரே கொஞ்சம் மாறிடும், பொன்னிறமாக இருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம சுறா புட்டை இறக்கி வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு பரிமாறலாம். இந்த சுறா புட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. ஈவன் பேச்சுலர்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி இதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. பட் கழுவுறது மட்டும் கொஞ்சம் அந்த ஸ்மெல் வராமல் கழுவணும் மீனை. அதுக்கு நீங்கள் மீன் வாங்கிட்ட உடனே கொஞ்சம் அரிசி கழுவின தண்ணியில் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த மீனில் இருக்க அந்த கவுச்சி ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நிஜமாகவே நல்ல ஒரு டேஸ்டான சுறா புட்டு வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஹோட்டலில் விற்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா ஒரு சின்ன பிளேட்டே 300 400 வாங்க. பட் இந்த மீனே நீங்கள் ஒரு 200 வாங்கினீங்கன்னா போதும். ஹோல் ஃபேமிலியே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.